வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உப்பு எப்படி விளையுது, அது நமக்கு எப்படி கிடைக்கிது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம தினமும் இந்த உப்பை நம்ம உணவோடு பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த உப்பு எப்படி விளையுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு உப்பு அளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல கடல் தண்ணீரை எடுத்து ஒரு மோட்டர் மூலமாகவோ ஒரு பம்பு மூலமாகவோ எடுத்து இந்த தண்ணீரை முதல்ல ஒரு தெப்பத்தில் இப்படி பாய விடுவாங்க. அப்போ அதோடைய டிகிரி வெறும் 8 டிகிரிலேருந்து 9 டிகிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடைவேளையில் இந்த தண்ணியை ஒவ்வொரு பாத்திக்காக மாற்றி 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 விட்டு அந்த டிகிரி 20 டிகிரியை நெருங்கும் போது இதை சரியான உப்பு விளையக்கூடிய இந்த மாதிரியான பாத்தியில் எடுத்து மாற்றி விடுவாங்க. இந்த பாத்தியில் இந்த உப்பு ஒரு 8 நாளையில் நல்லா அழகாக வெள்ளை கலரில் புது உப்பு விளைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாத்தியிலேருந்து இந்த உப்பை இப்படி தான் வாரி எடுத்து அதுக்கப்புறம் அதை ஓரமாக தேக்கி வைப்பாங்க. அதில் உள்ள அந்த ஈரப்பதம் நல்லா காஞ்சி வந்த உடனே இந்த உப்பை எல்லாத்தையுமே தனியாக ஒரு செட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக அதை எல்லாத்தையும் சேகரித்து வைப்பாங்க. அது சேகரித்து வைக்கப்பட்ட இந்த உப்பு தான் என்னென்னா இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட கல்லுப்பு. இதை நாம் அப்படியே பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான நல்ல வெண்மையான உப்பு எப்போ விளையும் அப்படின்னா 28லேருந்து 30 டிகிரி வர்ற ரேஞ்சில் சரியான நல்ல உப்பு நமக்கு கிடைக்கும். அந்த 30 டிகிரி அது தாண்டும் போது சில நேரம் 35 கூட போகலாம். அந்த 30 தாண்டினாலே அது நஞ்சுத்தன்மை வாய்ந்ததாகி மாறிடுது. அதனால் இதை நாம் பயன்படுத்த முடியாது. இந்த தண்ணியை தனியாக ஒரு கால்வாயில் வெளியேற்றிடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நல்ல உப்பை மட்டுமே வாரி அதை நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கல்லுப்புகளை வாங்கியே நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம். தூள் உப்பு தான் உங்களுக்கு பயன்படுத்த விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே கல்லுப்பை வாங்கி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி அதை நல்லா பவுட்ரு பண்ணி உங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு பயன்படுத்திட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Untitled சேனல். தேங்க்யூ.